Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 பிசிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது ஹோட்டல் எக்ஸாம் 2024க்கு ஆல்ரெடி 70க்கு 70 அதாவது சென்டம் வாங்குறதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 70க்கு 60+. ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வந்து இடையில வந்து ஒரு ஹாஃப் டே தான் கிடைக்கும். இந்த ஹாஃப் டேல வந்து ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா 70க்கு 60+. ஏன் சில கொஸ்டின் நீங்க ரவுண்ட் பண்ணி பாருங்க, எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் இதை நீங்க சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா 70க்கு 65 அண்ட் அபவ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல ஒரு 35 கொஸ்டின்ஸ், 3 மார்க்ல ஒரு 20, 5 மார்க்ல வந்து 15 கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம் வந்து ஒரு 30 ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? தென் 1 மார்க்ஸ். சோ பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எழுதியிருப்பேன், தமிழ்லயே நான் வந்து ரீட் பண்றேன். 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சியல் லைன் அண்ட் இக்வட்டோரியல் பிளேன், தமிழ்ல அச்சுக்கோடு மற்றும் நடுவரை தளம். இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு, தேர்ட் யூனிட்ல இருக்கு. தேர்ட் யூனிட்டும் ஃபர்ஸ்ட் யூனிட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெரிவேஷன் பார்ட் ஒரே மாதிரி இருக்கும். பட் என்ன, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் மின்புலம், அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் காந்தப்புலம், அவ்வளவுதான் வித்தியாசம். சோ ரெண்டுமே என்ன பண்ணுங்க, இது பிராக்டிஸ் பண்ணும்போது அதையும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா ஒரு 5 மார்க் கிடைச்சது அப்படின்னா தேர்ட் யூனிட்ல உங்களுக்கு வந்து ஈஸியா 65 கிராஸ் பண்ணி போயிடலாம் 70க்கு. சரி, செகண்ட் கொஸ்டின் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு an electric dipole and discuss its special cases. தமிழ்ல மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை மற்றும் சிறப்பு நேர்வுகள். தேர்ட் கொஸ்டின் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an infinite long charge straight wire. காஸ் லாவோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். தமிழ்ல மின்னூட்டம் பெற்ற நீண்ட ஈரிலா கடத்தியால் ஒரு புள்ளியில் மின்புலம், காஸ் விதியினுடைய பயன்பாடு. ஃபோர்த் கொஸ்டின் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர், வேண்டிகிராஃப் மின்னியற்றி. அடுத்து செகண்ட் யூனிட் வரும், அதுல மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் an electric current and obtain Ohm's law. தமிழ்ல வந்து மின்னோட்டத்தின் நுண்மாதிரி வடிவம் மற்றும் ஓம் விதி. சிக்ஸ்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ், வீட்ஸ்டோன் சமணச்சுற்று. செவன்த் கொஸ்டின் கம்பேர் EMF of two cells using potentiometer, மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகளை ஒப்பிடல். எய்த் கொஸ்டின் ஒர்க்கிங் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர், ஏசி மின்னியற்றியினுடைய செயல்பாடு. 9 வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், மின் மாற்றியினுடைய செயல்பாடு. அடுத்து 10th கொஸ்டின் சீரிஸ் RLC சர்க்யூட், RLC தொடர் சுற்று. இந்த மூணு 4th யூனிட்ல வரக்கூடியது. நம்ம செகண்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 4th யூனிட் தான் வந்திருக்கும், ரைட்? ஓகே. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 11 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், 5th யூனிட், அதாவது மின்காந்த அலைகளினுடைய பண்புகள். 12th கொஸ்டின் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இல்லையா, டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அதாவது வெளிவிட நிறமாலையினுடைய வகைகள். அப்புறம் 6th யூனிட் வரும் மிரர் ஈக்குவேஷன், அதாவது ஆடி சமன்பாடு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 14th கொஸ்டின் வரும். 14th பாத்தீங்கன்னா பிசியூஸ் மெத்தட், பிசியூ முறை. 15 பாத்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர்ஸ். ஓகேவா? சோ அப்படி 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இங்க சூஸ் பண்ணி இருக்கிறோம். இதுல வந்து நமக்கு வந்து 4 கொஸ்டின்ஸ் மினிமம் நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை an electric dipole, அதாவது வந்து மின் இருமுனையால் திருப்பு விசைக்கான கோவை. ரெண்டாவது கொஸ்டின் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு a பாயிண்டர், ஒரு புள்ளி மின்னோட்டத்தால் ஒரு புள்ளியில் மின்னழுத்தம். தேர்ட் கொஸ்டின் அப்டைன் காஸ் லா ஃப்ரம் கூலும்ஸ் லா, கூலும் விதியிலிருந்து காஸ் விதி. அப்புறம் ஃபோர்த் பாத்தீங்கன்னா கெபாசிட்டன்ஸ் ஆஃப் a parallel plate capacitor, அதாவது இணைத்தட்டு மின்தேக்கியினுடைய மின்தேக்கு திறன். 5 வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இன் a capacitor, அதாவது மின்தேக்கியில் சேமிக்கப்பட்ட ஆற்றல். இந்த 5 வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் தான், சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து 2 5 மார்க் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அப்படி இது ஒரு 5 மார்க் நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் 5 மார்க்ல கேட்கலாம். அப்ப நமக்கு 5 மார்க்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6th கொஸ்டின் பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a cell using voltmeter, வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலனின் அகமின்தடை கணக்கிடல். அடுத்த ஒரு இன்சைட் கொஸ்டின் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a cell using potentiometer, மின்னழுத்தமானியை பயன்படுத்தி மின்கலனுடைய அகமின்தடை. அப்புறம் மீட்டர் பிரிட்ஜ், இது சில நேரங்கள்ல 5 மார்க்லயே கேக்குறாங்க. மீட்டர் பிரிட்ஜ், மீட்டர் சமணச்சுற்று, செகண்ட் யூனிட். அப்புறம் 9th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யூனிட் 5ல இருக்கக்கூடியது இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன், அதாவது மேக்ஸ்வெல் சமன்பாடுகளுடைய தொகை நுண் வடிவம், இல்லையா, தொகை நுண் கணித வடிவம். 4 சமன்பாடு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது 4th யூனிட்ல வரக்கூடியது EMF induced by changing area enclosed by the coil, அதாவது சுருளின் பரப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. அடுத்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் a long solenoid, நீண்ட வரிச்சுருளால் தன்மின் தூண்டல். அடுத்து இது வந்து என்னது, பரிமாற்று மின் தூண்டல், மியூச்சுவல் இண்டக்ஷன். M12 equal to M21 equal to M1 ப்ரூவ் பண்றது. சோ அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 13th கொஸ்டின் டாபிக் நம்பர் 4.8.4 4th யூனிட்ல அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் AC or DC, DC யோட AC வந்து சிறந்ததா இல்ல, அதோட பயன்பாடுகளும் தீமைகளும்.
அப்புறம் 14th கொஸ்டின் ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர், அதாவது இது 6th யூனிட்ல வரக்கூடிய எஃப் மற்றும் ஆர் இடையான தொடர்பு. அப்புறம் ஆப்டிக்கல் பாத்து ஒளிப்பாதை, அப்பேரண்ட் டெப்த் தோற்ற ஆழம், அப்புறம் ஈக்குவேஷன் ஃபார் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இல்லையா மாறுநிலை கோணத்திற்கான சமன்பாடு. அவ்வளவுதான். அடுத்து 3rd யூனிட்ல வந்து 2 கொஸ்டின் சூஸ் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா பேரா அண்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், அதாவது டயா பேரா மற்றும் ஃபெரோ காந்த பொருட்களுடைய பண்புகள். அப்புறம் ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர், மின்னோட்டம் பாயும் கடத்தியில் மீது விசை, இதுவும் 3rd யூனிட் தான். அப்புறம் கேலோமீட்டர் வந்து எப்படி அம்மீட்டரா மற்றும் வோல்ட்மீட்டரா மாத்துறது, சோ இதுவும் 3rd யூனிட். அப்படி 20 கொஸ்டின்ஸ். 2 மார்க்ஸ்ல வந்து கொஸ்டின் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 2ல கொஸ்டின்ஸ் 3, 7, 10, 15, 20, 21. 2ல வந்து யூனிட் 2ல 3, 5, 7, 8, 14, 16, 21. யூனிட் 3ல 2, 6, 8. இது முடிஞ்சுன்னா படிங்க. 65க்கு மேல ஸ்கோர் பண்றது இந்த ரவுண்ட் பண்ணது பார்க்க சொன்னேன். 11, 13, 20. 4th யூனிட்ல 2, 3, 4, 6, 16, 20, 23. 5th யூனிட்ல 1, 2, 3, 8. 6th யூனிட்ல 5, 7, 10, 16, 25, 26, 27, 28, 29, 30. ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணிருக்கேன். எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் 1.4, 1.11, 1.13, 20, 22, 24. இது ஃபர்ஸ்ட் யூனிட். செகண்ட் யூனிட்ல வந்து 2.3, 2.6, 2.10, 2.11, 2.13. தேர்ட் யூனிட்ல வந்து 3.10, 14, 15, அப்புறம் 8, இடையில வரக்கூடிய 8, 19, 23. ஃபோர்த் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா 4.8, 4.16, 4.22, அப்புறம் 4.1 முன்னாடி வருது, 4.10, 12, 15, 18, 19. 5th யூனிட்ல 5.2, 5.3. பட் இதே எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்ல இருக்கு, நம்பர் மாத்தி கொடுத்திருப்பாங்க, அதையும் பிராக்டிஸ் பண்ணிக்கோ 2. அப்புறம் 7th யூனிட்ல 7.1, 7.2. 7th யூனிட் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா சிலபஸ்ல அதை பாருங்க. எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன். அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா இதான் 65 பிளஸ் எடுக்கிறதுக்கு 4th யூனிட்ல 4.22, 4.23. 6th யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா 6.3, 6.5, 6.6, 6.7, 6.9, 6.11 and 6.22. சோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணா போதும், பிராக்டிஸ் பண்ணா போதும். இது எல்லாமே நம்ம வந்து டீச் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கிறோம். தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா. அதே மாதிரி 70க்கு 70 சென்டா வாங்குறதுக்கான வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.